எஸ்ஏசி வந்து இப்ப என்ன நடக்குதுன்னா, எஸ்ஏசி எப்படியாவது விஜயினுடைய மனதில் இடம் பிடித்து விட வேண்டும். விஜயின் பக்கம் எப்படியாவது போயிடணும். தான் பழைய இடத்தை அடைஞ்சிடணும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திடணும். அப்பாங்கிற ஒரு 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 வருத்தம் இருக்கும். நம்ம பையன் வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். ஒரு சிக்கல்ல இருக்காரு. தப்பான ஆட்கள் வழி நடத்துறாங்க. அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட, இந்த இந்த சந்தர்ப்பத்துல உள்ள போயிடணும்னு நினைக்கிறார். அப்பதான் அதுக்கு என்ன பண்றாரு, தொடர்ந்து போராட்டங்கள் எல்லாம் எஸ்ஏசி இந்த மாதிரி வேலையை பேசிட்டு இருக்கிறாரு. சோ புசி ஆனந்த் இடத்தை பிடிக்க போராடுகிறார் எஸ்ஏசி. இல்ல அதுக்கு முயற்சி பண்றாரு. அது எப்படியாவது புசி, ஆனா புசி ஆனந்த் இடமே காலியாக போகுது இன்னொரு கதை. அவ சொல்லிட்டு இருக்காங்க உண்மையா? உண்மைதான். தகவல் வருது புசி ஆனந்த் கட்சி விட்டு ஓட போறாருன்னு. அது உண்மையா என்ன நடந்துச்சுன்னா, சம்பவம் நடந்த பிறகு புசி ஆனந்த் கார்ல அந்த வேன்ல ஏதோ கூட்டு வந்திருக்காரு போல. பாதியில இறக்கி விட்டு அடிச்சு இறக்குனதா சொல்றாங்க. அடிச்சலாம் இறக்கி இருக்க மாட்டாரு, இறக்கி விட்டுருக்காரு. ஏன்னா இவரே கை நடுங்கினாரு. ஆமா. அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டோன்னே விஜய் பயந்து போய் உன்னைய பிடிக்க வந்து என்னை பிடிச்சிட போறாங்க. நீ இறக்குப்பா முதல்ல, நீ உன்னைய பிடிக்க வந்து என்னையும் சேர்த்து பிடிச்சிருப்பாங்க, இறங்கிப்பான்னு இறங்கி விட்டாப்லாம். அப்ப என்ன பண்ணிருக்காரு, என்னங்கன்னா இட்டுன்னு வந்த இட்டுன்னு போன என்ன நடு ரோட்ல விட்டுன்னு போயிட்டீங்களா அப்படின்னு இருக்காரு போல. இப்ப யார் இட்டுன்னு போறது, எப்ப யாரோ இட்டுன்னு போறதுன்னு அந்த ஆளு கேட்டுக்காரு போல. பல கெட்டப்பட தலைமுறை இருந்திருக்காரு போல. அங்க தலைமுறை வந்தோடனே சிபிஐ விசாரணை வெளியே வந்துட்டாங்க.